ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அரசமைப்பு சட்டத்தின் முகப்பில் உள்ள மதச்சார்பின்மை, சோசலிசம் என்ற வார்த்தைகளை நீக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா ஹோசபாலே தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. RSS பொதுச் செயலாளரின் பேச்சை கடுமையாக விமர்சித்துள்ள காங்கிரஸ் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளது. இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், இந்திய அரசமைப்பை RSS ஒருபோதும் ஏற்றுக்கொண்டது இல்லை. அரசமைப்பை உருவாக்கும் பணிகளில் ஈடுபட்ட அம்பேத்கர், நேரு உள்ளிட்டோரை RSS தாக்கியது என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதிதாக அரசமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்கான அழைப்புகளை RSS மற்றும் பாஜக பலமுறை விடுத்துள்ளன என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடியின் பிரச்சார முழக்கம் இதுவாகவே இருந்தது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். RSS முக்கிய நிர்வாகியால் இப்போது எழுப்பப்படும் இந்த விவகாரம் தொடர்பாக 2024 ஆண்டு நவம்பர் 25 தேதியன்று இந்திய தலைமை நீதிபதியே தீர்ப்பை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் அதன் நகல்களை பதிவில் இணைத்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பிலும் இது குறித்து பேசிய ஜெய்ராம் ரமேஷ், அரசமைப்பை அதன் தொடக்கத்திலிருந்தே RSS தாக்கி வருகிறது. அரசமைப்பை ஒருபோதும் RSS ஏற்றுக்கொண்டது இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் பிரச்சார முழக்கமே 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்பதாகத்தான் இருந்தது. அப்போதுதான் அவர்களால் அரசமைப்பை மாற்ற முடியும்.